அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வேயிரு தோழி பங்கன் வெடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் 19/2/2025 முதல் 25/2/2025 வரை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள். முக்கியமாக இந்த ராசி பலன்களில் உங்களுடைய ராசிக்கான பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு, அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்படும். முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த வாரம் பணவரவு தாராளமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாரம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலைகள் மாறும். சாதகமான தீர்ப்புகள் வந்து சேரும். அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிறு சிறு பிரச்சனைகள், சில பாதிப்புகள் ஏற்பட்டு சிறிய சிகிச்சை ஏற்படின் அதன் பிறகு அது சரியாக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக மகனுக்கோ மகளுக்கோ திருமண முயற்சிகள் எனில் அவை சாதகமாக்க முடியும். அல்லது மேஷராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். அலுவலகத்தில் எதிர்பார்க்காத இடமாற்றங்கள் வரலாம். சில முக்கிய இடங்களுக்கு மாறலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் அவை உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கும். எது நடந்தாலும் நன்மையே. குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக மட்டும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மேஷராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு விற்பனை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு வரும். மக்கள் கூட்டம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயரும். அதனால் விற்பனையும் அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக லாபத்தை பெறக்கூடும். இந்த வாரம் தொடங்கக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் நிர்வாக திறமை அதிகரிக்கும். நிர்வாகத்தில் உங்கள் மீதான நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கும். புகழ் பெறுவீர்கள். கீர்த்தி உண்டாக்கும். பாராட்டும் கிடைக்கும். அதற்கேற்றபடி உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்ல சலுகைகளும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் 5 மற்றும் 6. சந்திராஷ்டமம் என்பது 19ஆம் தேதி நள்ளிரவு முதல் 20, 21, 22ஆம் தேதி பிற்பகல் வரை நீடிக்கிறது. ஆக இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் மிக மிக கவனமாக இருங்கள். புரிதல் என்பது வேண்டும். பொறுமை நிதானத்தோடு கையாளுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள் வழிபாடு நல்லது. பரிகாரம், தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண் நம்மா அரங்கமா நகருளாலே என்று ஸ்ரீரங்கநாதனை, ஸ்ரீரங்கம் திருச்சி அரங்கநாதனை நினைத்து வழிபாடு செய்தால் சகல நன்மைகள் சித்திக்கும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கும். இந்த வாரம் அற்புதங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை அறியலாம். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக இந்த வாரம் பெறுவீர்கள். பண வசதிக்குண்டான விஷயங்களில் திருப்தி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம் என்கிற மன உணர்வு ஏற்படும். ஆனந்தமாக குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிடையாது.
இருந்தாலும் ஒரு சிலருக்கு தாயினுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்பவர்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். வழக்கமான அலுவல்கள் கவனத்தில் இருப்பீர்கள். சூழ்நிலைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. சலுகைகள் எதிர்பாராமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பணிகளில் அதிக கவனமாக இருப்பது அவசியம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். புதிய போட்டிகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவோ கடன் வாங்கவோ வேண்டாம். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு சிரமங்கள் எதுவும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிடையாது. கவனமாக இருங்கள் போதும். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் வழக்கமான நிலைகளே இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள், ஆசைப்படாதீர்கள். இந்த வாரம் கடந்து போவது இறைவனுடைய அனுகிரகம் என்று எண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். இந்த வாரம் அதிர்ஷ்டத்திற்குரிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது பிப்ரவரி 20. அதிர்ஷ்டகரமான எண்கள் 3 மற்றும் 5. சந்திராஷ்டமம் என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது. அதிலும் 22ஆம் தேதி பிற்பகல் முதல் 23ஆம் தேதி முழுவதுமே இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர், உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே செயிர் அவி நான்மறை தேர் திருநாமங்கள் செப்புவரே. ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கான இந்த ஸ்லோகத்தோடு ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று நீங்கள் வழிபடுவது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மேற்கூறிய பலன்கள் சிறப்பாக அமைந்திட எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ் மாண்பவர். ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் பண வரவுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. குடும்பத்தில் உற்சாகமான நிலைகள் ஏற்படும். குழந்தைகளோடு மனம் விட்டு பேசுவது, பிள்ளைகளுடைய குணங்களை புரிந்து கொள்வது, அவர்களோடு சில கருத்துக்களை கேட்பது என்று பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்களிலும் அவர்களுக்குண்டான குணத்தையும் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய கேள்விகள் அதிகமாக இருக்கும். குடும்பம் சார்பாக சில முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு உடனே சரியாகிவிடும். முக்கியமான முடிவுகளை செயல்படுத்துவதற்கு மிகவும் சாதகமான வாரம் என்றே சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதிலும் அசட் சொத்து சம்பந்தமான விஷயங்களை சுமூகமாக கையாளுங்கள். அதுவே உங்களுடைய ராசிக்கு நல்லது. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பொறுப்புகள் காரணமாக வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலைகள் செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே வரும். என்ன செய்வது என்றே புரிதல் இருக்காது. வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக நல்ல வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர் வியாபாரத்தினுடைய ஸ்தலத்தை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லலாம் என்கிற எண்ணங்கள் வரலாம். வேறு இடத்திற்கு மாற்றங்களை விரும்புவீர்கள். அதற்குண்டான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் என்றே சொல்லலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வீட்டையும் பார்த்து கொண்டு அலுவலக வேலைகளையும் கவனிப்பது என்பது சில தடுமாற்றத்தை உண்டு பண்ணலாம். மன அழுத்தங்கள் இருக்கும். இந்த வாரம் மிக மிக கவனமாக உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்தால் நல்லது. மனநலம், உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் மிக கனிவாக கவனமாக கையாளுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இந்த வாரம் 19 மற்றும் 22. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது அவசியம், விசேஷமும் கூட. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கான தமிழ் பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி,
அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறு உயிர்க்காக ஏக்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று வழிபடுங்கள். தீவினைகள், பாவங்கள், பழவினை, ஊழ்வினைகள், கர்ம வினைகள் தீரும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமந்தனை வழிபட பலசாலியாக வருவீர்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உயிர் பலம் பெறுவீர்கள். 7 சக்கரங்கள் சீராக இயங்கும். பஞ்சபூதங்களுடைய நல்ல ஆசி கிடைக்கும். இந்த வாரம் சிறப்பு நிறைந்த வாரமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். சில நேரங்களில் இனம் தெரியாத குழப்பம் உங்களை ஆட்கொள்ளலாம். அலுவலகத்தில் உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களுக்கு திருப்தியை தரலாம். வழக்கமான நிலையே இருக்கும். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடாதீர்கள். அவசர முடிவுகள் இந்த வாரம் எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாரமாக அமையும். சிலருக்கு அலுவலக சூழ்நிலைகள் சாதகமான நிலையே இருக்கும். பணிகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். மற்றவர்கள் மகிழும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். திருமணத்திற்குண்டான முயற்சிகளை தாராளமாக இந்த வாரம் எடுக்கலாம். அற்புதமான பலன்கள் இந்த வாரம் வந்து சேரும். வீட்டில் மன நிம்மதி இருக்கும். வேலைக்காக வெளியே செல்பவர்களுக்கு புதிய நல் வாய்ப்புகள் அமையும். வரப்பிரசாதமாக இருக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட நாட்கள் 19 மற்றும் 23. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். பரிகாரம் என்று பார்க்கலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். நவகிரக தோஷங்களை போக்கும் அற்புதமான பதிகம் ஸ்ரீ திருஞான சம்பந்தர் சுவாமிகளால் அருளப்பட்டது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் முளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பதிக பாடல்களை வெளியே செல்வதற்கு முன்னர் பாராயணம் செய்தால் ஆபத்துகள், விபத்துகள் எதுவும் ஏற்படாது. நவ கிரகங்களினுடைய நல் ஆசி உங்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்கும். ஆக இந்த தமிழ் மந்திரத்தை, தேவார திருப்பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். அற்புதங்கள் பல நிகழும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான வாரம் என்றே சொல்லலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் திருப்திகரமாக நடக்கும். பணவரவு கூடுதலாக அமையும். மனதில் உற்சாகம் பிறக்கும். ஆனால் அதே நேரம் திடீர் செலவுகளால் சற்று தடுமாற்றமும் வரலாம். உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மன நிறைவு இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம். பழைய கடன்களை கொடுத்து முடிப்பீர்கள். வரவு செலவுகள் சீராக்கும். திருமண முயற்சிகள் இந்த வாரம் உங்கள் வீட்டில் சாதகமாக அமையும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அல்லது சிம்மராசி என்பர்கள் இப்பொழுதுதான் அடியெடுத்து வைக்கிறீர்கள் என்றால் பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள், வரன் பார்ப்பது போன்ற விஷயங்கள் சாதகமாக நடக்கும். வேலைகள் உற்சாகமான நிலையிலேயே இருக்கும். வேலை காரணமாக சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சித்திக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். வருமானத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். சக வியாபாரிகளுக்கு மத்தியில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். இதுநாள் வரையில் நடக்காத வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கும். சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது எப்பொழுதுமே உங்களுடைய வியாபாரத்திற்கு நல்லது.
அதிலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் என்றே சொல்லலாம். தேவையான பணமும் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான நாட்கள் 20 மற்றும் 23. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 4. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது அவசியம். ஸ்ரீமன் நாராயணருடைய பாடல். மகாவிஷ்ணுவை வணங்குங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. அண்டர் கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அரங்கநாதர் சுவாமி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீ ரங்கநாதனை தரிசனம் செய்யுங்கள். இந்த வாரம் திருப்தியான சூழ்நிலைகள் அமையும். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரம். ஆனாலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் தேவை. மிகவும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் எதிர்படும் போது சாமர்த்தியமாக கையாளுங்கள். பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அலுவலக வேலைகள் பணிச்சுமைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கடினமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் ஊதிய உயர்வோடு சில சலுகைகளும் கிடைப்பதால் உற்சாகமாக வேலைகளில் ஈடுபடுவீர்கள். வியாபார இடத்தில் சக வியாபாரிகளோடு இணக்கமான போக்கு கடைபிடிப்பது நல்லது. புதியதொரு முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலையில் கூடுதலான கவனமாக இருப்பதும் நல்லது. அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி 20. அதிர்ஷ்டகரமான எண்கள் 2 மற்றும் 6. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டே எமக்கு வழி கிடைக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டினியே என்று இந்த பாடல்களை பாராயணம் செய்வது அம்பிகையினுடைய அனுகிரகத்தை, அம்பாளுடைய அருள் ஆசையை நீங்கள் பரிபூரணமாக பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். துலாம் ராசி அன்பர்கள், இந்த வாரம் பொருளாதார வசதி சீராகும். எதிர்பார்த்தபடி கைக்கு பண வரவு உண்டு. செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவுக்கு தகுந்தாற்போல் செலவுகளும் சரிசமமாகவே இருக்கும். ஆக இரண்டையும் நீங்கள் பேலன்ஸ் செய்து கொண்டு போவது நல்லது. பணம் இருக்கிறதே என்று தாராளமாக ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணும். கையில் பணம் இருக்கும் பொழுதே திட்டமிட்டு மிகச் சரியாக பட்ஜெட் போட்டு உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பின் சில கஷ்டங்கள் விலகிவிடும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கலாம். கவனமாக இருங்கள். உடனே மருத்துவரிடம் சென்று சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். அலுவலக வேலைகள் உற்சாகமான நிலை இருக்கும். உங்கள் வேலைகளை சக பணியாளர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடும். சிறிய அளவில் சம்பள உயர்வு ஏற்படும். வியாபாரத்தினுடைய போக்கு எதிர்பார்த்தபடி திருப்தியை தரும். லாபங்கள் உண்டு. கூடுதலான பலனை அதிகம் பெறுவீர்கள். கடையை விரிவுபடுத்தும் முயற்சியில் தற்போது ஈடுபடாதீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஆகவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உற்சாகமான வாரங்கள் என்றே சொல்லலாம். வீட்டில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். வெளியே செல்பவர்களுக்கு சீரான போக்கு உண்டாகும். இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் பிப்ரவரி 20. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9.
வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. பூவினுங் கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுங் கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினுங் கருங்கலம் கோட்டமில்லது, நாவினுங் கருங்கலம் நமசிவாயவே. இந்த வாரம் திருப்தியான வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணவரவு சற்று முன்பின்னாக இருக்கும். எதையும் ஆசைப்படாமல் கையில் இருப்பதை கொண்டு திருப்திகரமாக இருங்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணவரவு சற்று தொய்வாகலாம், காலதாமதமாக கிடைக்கும். பணம் வருகிறதே என்று எந்த ஒரு செலவுக்காகவும் திட்டமிடாதீர்கள். மத்தியமமான வாரமாகத்தான் அமையும். செலவுகள் கூடும் என்பதால் ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கடன் வாங்குவதாக இருந்தால் சூழ்நிலைகளுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான வட்டத்திற்குள் எளிமையாக இருக்க வேண்டும். விரலுக்கேற்ற வீக்கம். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாரம். சிலருக்கு உடல்நலன் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டினுடைய தேவைகள் பிறருடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது புது பொறுப்போ கிடைக்கக்கூடும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் சக வியாபாரிகளோடு இணக்கமான உறவு நீடிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மன மகிழ்ச்சி தரும் வாரமாக அமையும். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று உயரும். வீட்டையும் பார்த்து கொண்டு வெளி வேலைக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் சற்று மன அழுத்தத்தை சந்திக்க நேரலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் அதிருப்தியை கொடுக்கும். துணைவரிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகளை கவனமாக அமைதி போக்கோடு கையாள்வது நல்லது. மௌனமாக இருந்து விடுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்று பார்க்கும் பொழுது பிப்ரவரி 19 மற்றும் 21. அதிர்ஷ்டகரமான எண்கள் 1 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு விசேஷம். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி கீழ்காணும் இந்த பாடலை நீங்கள் 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி, புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் சடைமேல், பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என் நாளும் பொருந்துகவே. இந்த பாடலை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்பவர்களுக்கு சக்தி தேவியினுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாகவே பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள், அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார பணவரவில் சந்தோஷம் கிடைக்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். பணவரவு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக அமையும். ஒரு சிலருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தெய்வ இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடும். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சக பணியாளர்களோடு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை போராடி வசூலித்து விடுவீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் மகிழ்ச்சியாக காணக்கூடும். அலுவலகம் சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். இந்த வாரம் தன்னிறைவு பெறக்கூடிய அற்புதமான வாரம்.
தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள், வெளியூர் செல்வீர்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட நாட்கள் 19 மற்றும் 21. அதிர்ஷ்டகரமான எண்கள் 4 மற்றும் 7. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு நல்லது. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஸ்ரீ சிவபெருமானுக்குண்டான அற்புதமான பாடல். பல கவலைகள் தீர, மன உளைச்சல்கள் அகலம், இடர்பாடுகள் நீங்கும். சிவபெருமானை வணங்குங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும், வீசு தென்றலும் வீங்கள வேனிலும், மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று வழிபடுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று 5 முறை பாராயணம் செய்வது விசேஷம். இந்த வாரம் அற்புதங்கள் நிறைந்த வாரமாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நிதி நிலைமை இந்த வாரம் திருப்தியை தரும். வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து வரும். முதலீடு செய்த பணம் மீண்டும் பெறலாம். வங்கி கணக்கு அதிகரிக்கும். வருமான உயர்வினை பெறுவீர்கள். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அவை அவசியமான செலவுகளாகவே காணப்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பமான மனநிலை மாறி தெளிவு பிறக்கும். அலுவலக வேலைகளில் இடர்பாடுகள் நீங்கும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். தலையிட்டையும் அனுமதிக்காதீர்கள். யாரும் உங்களுடைய செயலுக்கு எதையும் பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த விவகாரங்களில் யாரும் தலையிடாமல் பார்த்து கொள்வது விசேஷம். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளில் மற்றவர்களுடைய தலையீட்டை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடியுங்கள். புதியதொரு வேலை கிடைப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லை. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவி கிடைப்பதால் கடையை விரிவுபடுத்த நினைத்த உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் வாரம். அதிலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 19. அதிர்ஷ்டகரமான எண்கள் 2 மற்றும் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை குன்றா, மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. வேல்மாறலுக்கான பாடல் இவை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஸ்ரீ வேல்மாறலுடைய இந்த பாடலை நீங்கள் முழுமையாக பாராயணம் செய்வதால் சத்துருக்கள் தொல்லைகள் நீங்கும். கண் திருஷ்டிகள் அகலும். பய உணர்வுகள் அகலும். பகைகள் விலக்கும். இந்த வாரம் திருப்தி நிறைந்த வாரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். பல நன்மைகள் சித்திக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கு உண்டான நாள். மன திருப்தி இருக்கும். விரும்பியதை வாங்குவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு மன உளைச்சலை இந்த வாரம் தரலாம். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மிகவுமே அவசியம். கும்பராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் எதையும் இந்த வாரம் தொடங்காதீர்கள். வழக்கமான பழைய வேலைகளை கவனிப்பது நல்லது.
அந்த வேலைகளில் கூட கூடுதலான கவனமாக இருப்பது அவசியம். அலுவலகத்தில் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். மற்றவர்களையும் உங்களுடைய விஷயத்தில் தலையிட வைக்காதீர்கள். உங்கள் வேலைகளில் மட்டுமே கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் நல்ல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த அளவு இருக்காது. பழைய பாக்கிகளை கூட போராடித்தான் வாங்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்மணிகள் சக பணியாளர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது, பொறுமை குணத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 21. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 7 மற்றும் 9. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். 5 கரத்தினை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு 11 முறை உச்சரிப்பது விசேஷம், அல்லது 27 முறையும் உச்சரிப்பது ஸ்ரீ மகா கணபதி என்னுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் பணவரவு பொருளாதார நிலை மதிமமாகத்தான் இருக்கும். செலவுகள் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். அதே நேரம் கொடுத்த கடனும் திரும்பி வரும். தம்பதியர்களுக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியம். வழக்குகள் சாதகமாக்க முடியும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும். ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் கிடைத்து அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். வியாபார போக்கு திருப்தியை தரும், இருந்தாலும் சுமாராக மத்தியமமாக இருக்கும். பெரிய அளவில் கூட்டங்களோ வாடிக்கையாளர்களுடைய வருகையோ இருக்காது. வியாபாரத்தினுடைய போக்கை கவனித்து செய்யுங்கள். அதிக முதலீடுகள் கூடாது. பண விவகாரத்தில் கவனம் தேவை. புதிய முடிவுகள் எதையும் இப்போதைக்கு எடுக்காதீர்கள். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகமாக இருக்கும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 21 மற்றும் 23. அதிர்ஷ்டகரமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் 19ஆம் தேதி நள்ளிரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, கவனம் தேவை. அதாவது புதன்கிழமை இரவு வரை உள்ளது. இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. அம்பாள் வழிபாடு மிக மிக நல்லது. பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ததியுரு மத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ் நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன் சுந்தரியே. இந்த பாடலை நீங்கள் ஆத்மார்த்தமாக 27 முறை பாராயணம் செய்வதால் அதற்குண்டான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். வேலும் மயிலும் துணை என வணங்குங்கள். இந்த வாரம் திருப்திகள் நிறைந்த வாரமாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.